ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கத்திரிக்காயை கொஜ்ஜு பண்ண போகிறோம். அதுவும் வந்து அடுப்பில் வந்து சுட்டு செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா பொங்கல், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து செய்யக்கூடிய ரெசிபி. இன்றைக்கி நான் பெரிய கத்திரிக்காய் 1 எடுத்துருக்கிறேன். பாட்டில் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய்க்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிக்கலாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சி பண்ணும்போது இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வாட்டும்போது உங்களுக்கு தோல் வந்து ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போது எல்லா பக்கமும் எண்ணெய் தடவியாச்சு. இதை வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி மெஷ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக சினுக்கருக்கியில் குத்தி கூட வச்சுக்கலாம். இந்த மாரி கத்திரிக்காய் வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா வாட்டி எடுத்துருங்க. அப்பதான் அது வந்து ஈவனா வந்து குக் ஆயிருக்கும். அது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா, அதோட தோல் வந்து உங்களுக்கு கலண்டு வர ஆரம்பிக்கும். அதே மாரி வேகும்போது அந்த உள்ளுக்குள்ள இருந்து தண்ணீரும் வர ஆரம்பிக்கும். இந்த மாரி எல்லா பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஈவனா குக் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். தோலெல்லாம் வந்து தனியா கலண்டு வந்திருக்கு. இப்போ இந்த கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ப தோல வந்து இந்த மாரி பிரிச்சு எடுத்துறலாம். நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கனால நமக்கு தோல் வந்து ஈஸியா பிரிஞ்சு வந்துரும். இது கொஞ்சம் சூடா இருக்கும்போதே நம்ம பிரிச்சு எடுத்துறலாம். இந்த மாரி நைஃபோ இல்ல ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு கூட எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாவே நமக்கு அந்த ஸ்கின் வந்து பீல் ஆயி வெளிய வந்துரும். ஸோ, இந்த கத்திரிக்காய் ரோஸ்ட் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 5லருந்து 8 நிமிஷம் தான் எடுக்கும். இப்போ இத வந்து நம்ப நல்லா பொடிசா வந்து நல்லா மேஷ் பண்ணிக்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட காம்பு பகுதிய வந்து கீழ போட்டுறலாம். ஏன்னா, அது கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து இதில ஏதாவது வார்ம்ஸ் இல்லன்னா பூச்சி இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய்ல யூசுவலா இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வந்து நல்லா கத்தி வச்சு இந்த மாரி மசிச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாரி சாப் பண்ணும்போது பீசஸ் வந்து ஈவனா இருக்கும். இல்லன்னா நம்ம கையாலயும் மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி நல்லா பிரிஞ்சால வந்து இந்த மாரி மேஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சு, அதில வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப சுவையா இருக்கும். இதோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து 2யும் சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து எண்ணெயோட நல்லா பொரியட்டும். ஸோ, உங்களுக்கு சீரகமும், சோம்பும் நல்ல வாசனை குடுக்கும். அதுக்கு அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலைய வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பில பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, நான் இங்க 3 பச்சை மிளகாய வந்து கீறி போட்டிருக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இங்க நானு ஒரு பெரிய வெங்காயத்த வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஒரு 10லருந்து 12 வெங்காயம் அளவுக்கு நீங்க நறுக்கி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு என்கிட்ட இல்ல. அதனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த மாரி நல்லா அந்த வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டா ப்ரவுன் ஆகும். அது அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 6லருந்து 7 பல் பூண்ட இந்த மாரி நீல வாக்குல நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினோம்னா போதும். நமக்கு அந்த பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம், அதுக்கப்புறமா நம்ப ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நம்ப அதையும் நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா வதங்கி வரும். அதுக்காக நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்க உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாரி எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து உட்றலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்க்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து சேர்க்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ப பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால உங்க காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க. இப்போ மசிச்சு வச்சிருக்க நம்ப இந்த கத்திரிக்காயும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த வெங்காயம், தக்காளியோட வந்து உங்களுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அதே மாரி நம்ம போட்டிருக்கிற மசாலா வந்து பச்சை வாசனை எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த மாரி நம்ப சுட்டுட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும்.
ஸோ இத நம்ம ஒரு 3லருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ண விட்டுறலாம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு அதை தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உப்பும் காரமும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததா நம்ம இறக்குறதுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இறக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா அதோட வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கத்திரிக்காய் கொஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்குன கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இன்னைக்கு வாட்டி செஞ்சிருக்க கத்திரிக்காய் கொஜ்ஜு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கூடயும் பொங்கல், ரைஸ் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.